எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நீலம் பண்பாட்டு மையம் நிகழ்த்தும் தலித் ஹிஸ்ட்ரிமெண்ட்டை ஒட்டி பிகே யூனிவர்சிட்டி ஃபிலிம் ஃபெஸ்டிவல் அப்படின்ற ஒரு ஃபெஸ்டிவலை வந்து பிரசாத் லேபில் வந்து 3 நாள் பண்ணுறோம். இந்திய திரையுலகில் சமீபத்தில் வந்த ஆன்டிகாஸ்ட் மூமெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணுற, குறிப்பாக இந்திய சமூகத்தில் நிகழ்கிற என்ன சொல்கிறது, சமூக நீதிக்கு ஆதரவான திரைப்படங்களை எடுத்த திரைப்படங்களை வந்து கோர்த்து திரைவிழா நிகழ்த்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு செஞ்சுருக்கோம். ஏன்னா வந்து இன்றைக்கி வந்து சமூகத்தில் பல்வேறு பிரச்சனைகள் இருக்கிறப்ப தொடர்ந்து சாதி பிரச்சனை அப்படின்றது வந்து இன்றைக்கும் வந்து என்ன சொல்கிறது, ரொம்ப மோசமாக நவீனம் அடைஞ்சிருக்கிற இந்த சூழலில் கலைஞர்கள், குறிப்பாக திரைப்பட ஆர்வலர்கள் இந்த பிரச்சனைகளை சரியாக புரிஞ்சிக்கணும். என்ன மாதிரியான திரைப்படங்கள் நடந்துகிட்ருக்கு, என்ன மாதிரி திரைப்படங்கள் நம்ம எடுக்க போகிறோம் அப்படின்ற ஒரு விவாதத்தை, ஒரு சிறு விசாரணையை கலைஞர்களுக்குள்ளே உண்டாக்கணும் அப்படின்ற எண்ணத்தோடு இன்றைக்கி வந்து இதை நம்ம ஸ்க்ரீன் பண்ணுறோம். குறிப்பாக தமிழ், தெலுங்கு, மலையாளம், இந்தி சூழலில் வெளிவந்த சமீபத்திய மிக முக்கியமான சமூக நீதியை பேசுகிற, விரும்புகிற, கோருகிற, முன்வைக்கிற, எல்லாம் வந்து சுய விமர்சனம் செய்கிற திரைப்படங்களை வந்து காட்சிப்படுத்துறதுக்கு நம்ம வந்து ட்ரை பண்ணியிருக்கிறோம். அண்டு இதுதான் கிட்டத்தட்ட வந்து ஒரு 15 படங்களை வந்து பண்ணுறோம். அதில் நிறைய டாக்குமெண்ட்ரிஸும் இருக்குது, ஃபீச்சர் ஃபிலிம்ஸும் இருக்குது. தமிழில் வெளிவந்த அசுரன், பரியரும் பெருமாள் அண்ட் ரைட்டர், சார்பட்டா பரம்பரை வந்து ஸ்க்ரீன் பண்ணுறோம். இது இல்லாமல் வந்து நீரஜ் கைவானுடைய படங்கள் இருக்குது. நாகராஜ் மஞ்சுளையுடைய மிக முக்கியமான ஒரு ஷார்ட் ஃபிலிம் வந்து இங்கே ஸ்க்ரீன் பண்ணுறோம். அது ரொம்ப முக்கியமான, ரொம்ப பிடிச்ச ஒரு ஷார்ட் ஃபிலிம் அது இல்லாமல் பலாசா அப்படின்ற ஒரு திரைப்படம் பண்ணுறோம். லைக் வந்து மசான் அப்படின்ற ஒரு முக்கியமான படம் வந்து ஸ்க்ரீன் பண்ணுறோம். இது இல்லாமல் பெருக வாழ்ந்தான்னு சொல்லிட்டு ஒரு டாக்குமெண்ட்ரி வந்து ஃபஸ்ட் டைமாக ஸ்க்ரீன் பண்ணுறோம். அது ரொம்ப முக்கியமான டாக்குமெண்ட்ரி. அது லைக் ஏஸ்தட்டிக்ஸ், கலை சம்மந்தமாக ஒரு ஊரில் வந்து ஒரு திருவிழாவின் அடிப்படையில் ஒரு குதிரையை செய்கிறது தான் அதோட டாக்குமெண்ட்ரியோட ஒரு ஒர்க்கு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான திரைப்படங்கள் எல்லாமே ஃப்ரீயாக தான் நம்ம வந்து கொடுத்துருக்கோம், யாருக்கும் காசு இல்லை. சரி, என்ன நோக்கம்னா வந்து குறிப்பாக 250 சீட்டுகள் தான் இருக்குது. அந்த 250 சீட்டுகள் இப்போ வந்து பார்க்குறவங்க, குறிப்பாக இன்றைக்கி இருக்கிற இந்திய சூழலில் திரைப்படத்துறையில் நிகழ்ந்திருக்கிற ஒரு மாற்றங்களை, திரைப்படத்துறையில் நடந்து கொண்டிருக்கிற ஒரு என்ன சொல்கிறது, இந்த கதையாடல்களை சரியாக புரிஞ்சிக்கணும் அப்படின்றதோட விருப்பத்தின் அடிப்படையில் தான் இது பண்ணோம். அதனால் எல்லாருக்கும் போய் சேரணுன்றதுக்காக இலவசமாக தான், ஃப்ரீயாக தான் இது வந்து வச்சுருக்கோம். சீஃப் கெஸ்ட் யார் சீஃப் கெஸ்ட்டு நீரஜ் கைவானும் நாகராஜ் மஞ்சுளும் நாளைக்கு வராங்க. இன்றைக்கி வந்து பலாசா டைரக்டர் வந்திருக்காரு. அண்ட் வந்து ஒவ்வொரு திரைப்படங்களுடைய இயக்குநர்களையும் நாங்கள் வந்து இன்வைட் பண்ணியிருக்கோம். வாய்ப்பு இருந்தால் எல்லாருமே வருவாங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ். ரொம்ப நன்றி இந்த நிகழ்வுக்கு வந்திருக்கிறது. லைக் வந்து சினிமா வந்து ரொம்ப சாதாரண மீடியம் இல்லை அப்படின்றத எனக்கு நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு அப்புறம் தான் சினிமா எடுக்கணும்னு ஆசைப்பட்டு விரும்பி இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்தோம். இப்போ நான் படம் எடுக்க ஆரம்பித்து கிட்டத்தட்ட வந்து 9 இயர்ஸ் முடிஞ்சிச்சு ஆக்சுவலி. அதுக்கு முன்னாடி இங்கே இருக்கிற இந்த ஒட்டுமொத்த இந்திய சினிமா எப்படி இருந்தது, இப்போ வந்து சினிமாவில் நிகழ்த்தப்படுற உரையாடல்கள், லைக் வந்து குறைந்தபட்சம் இந்த இஷ்யூவை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாமல், டீல் பண்ணாமல் போக முடியாத அளவுக்கான ஒரு நெருக்கடியை இன்றைக்கி வந்து உருவாக்கியிருக்கு அப்படின்றதில் வந்து பெரும் மகிழ்ச்சி எனக்கு. அண்ட் வந்து இங்கே இருக்கிற நம்ம எல்லாருமே அதுக்கு ஒரு சாட்சி. இந்த மாதிரி ஒரு திரைப்படங்களை கலெக்ட் பண்ணி ஒரு ஃபெஸ்டிவல் போடணும் அப்படின்னு தோன்ற அளவுக்கு திரைப்படங்கள் வந்திருக்கு. அதுவும் தமிழ்லேயும், தெலுங்கு, ஹிந்தி, இந்த மாதிரியான இந்திய சூழலில் வந்திருக்கு. இனியும் நிறைய திரைப்படங்கள் வரும்னு நினைக்கிறேன். லைக் இந்த ஃபெஸ்டிவலோட நோக்கமே வந்து ஒரு சுய விசாரணை தான். லைக் நம்ம என்ன பண்ணுறோம், என்ன பண்ணிகிட்ருக்கோம், என்ன நடந்துகிட்ருக்கு. ஆக்சுவலி இந்திய அளவில் வந்து இந்த சமூக நீதியை பேசுகிற, ஜாதி குறித்த இல்லை ஜாதி எதிர்ப்பு மனநிலையிலிருந்து விளைகிற திரைப்படங்கள் இங்கே என்னவா இருக்குது, இது எதுக்கு தேவைப்படுது, ஏன் வந்து நம்ம தொடர்ந்து இதை பேசிகிட்டே இருக்கிறோம். லைக் வந்து சமூக தளங்களில், இப்போ அரசியல் தளங்களில் இருக்கிறத ஏன் வந்து சினிமாக்குள்ளே நம்ம வந்து காட்சிப்படுத்தணும்னு நினைக்கிறோம். சினிமா சமூகத்தோடு எப்படி வந்து இணைஞ்சிருக்கு அப்படின்ற ஒரு 3 பிம்பத்தை நம்ம சரியாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சினிமாவும் சமூகமும் வேறு இல்லாமல் மிக பிணைஞ்ச ஒரு மிக முக்கியமான ஆர்ட் ஃபார்மாக இருக்கிறதுனால இந்த ஆர்ட் ஃபார்மோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து மிக 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 ரொம்ப பெருசானது. லைக் வந்து நீங்கள் வந்து வெளிநாடு வாழ் தமிழர்களை போய் சந்திக்கிறப்போ அவங்க பேசுகிற லாங்குவேஜ் வந்து சினிமா லாங்குவேஜ் தான் பேசுகிறாங்க வெளிநாடு வாழ் தமிழர்கள். ஏன்னா தொடர்ந்து தமிழ் படங்களை பார்த்து தமிழ் படங்களில் வருகிற கல்ச்சர் தான் தன்னுடைய கல்ச்சர்னு நம்புகிறாங்க. நான் நிறைய அது மாதிரி தமிழர்களை சந்திக்கிறப்போ அவங்க பேசுகிற ஸ்லாங் ரொம்ப முக்கியமாக
மாறுபட்டிருக்கு. அந்த ஸ்லாங் மாறுபடுறதுக்கான காரணம் வந்து அவங்க தமிழ் சினிமாவை பார்த்தது. லைக் இங்கே அதுக்கப்புறம் அவங்க ஊரில் இருக்கிற அந்த கல்ச்சுரல் லைக் அவங்க பேசுகிற டிஸ்கோர்ஸ் இது எல்லாமே சினிமா சம்மந்தம் அரசியல் சம்மந்தமாக தான் நடக்குது. ஒன்று அரசியல், இன்னொன்று சினிமா. அரசியலும் சினிமாவும் எங்கேருந்து வருதுன்னா மக்கள்கிட்ட இருந்து தான் வருது. இந்த மூணையும் நம்ம சரியாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் இந்த மூணையும் சரியாக புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த மாதிரியான நிகழ்வுகள் ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன் அதுவும் தலித் ஹிஸ்ட்ரி மந்தில் ஏன் தலித் ஹிஸ்ட்ரி மந்த்தை கொண்டாடுறோம் அப்படின்றது நம்ம முக்கியமான ஒரு கேள்வி. லைக் வந்து இந்த மாதத்தில் ஜோதிராவ் புலேவும் பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்களுடைய பிறந்தநாளும் இருக்குது. இந்த பிறந்தநாளை முன்னிட்டு என்ன சொல்கிறது, இது வரைக்கும் தலித் ஹிஸ்ட்ரி லைஃப்பில் இப்போ வரலாறு என்பதே வந்து என்ன, வரலாறு யாருக்காக எழுதப்பட்டது, ஏன் வரலாறு வந்து என்னை வந்து காட்சிப்படுத்தவே இல்லை அப்படின்ற நிறைய கேள்விகளை ஒரு சுய விமர்சனத்தோடு வரலாற்றை மாற்றி எழுதுறதுக்கான ஒரு முயற்சி அல்லது வரலாற்றில் நடந்திருப்பதை காட்சிப்படுத்தி அதை வந்து நம்ம கனெக்ட் பண்ணிக்கிறது, இதுலேருந்து நம்ம என்ன பெற போகிறோம், இதுக்கப்புறம் இந்த வரலாறை நம்ம எப்படி தொடர போகிறோம், எப்படி வந்து நம்ம தொடங்க போகிறோம் அப்படின்ற ஒரு என்ன சொல்கிறது ஒரு யோசனைகளை உருவாக்குற விதமாக கொண்டாட்டத்தோடு இந்த நிகழ்வை வந்து ஒருங்கிணைக்கணும். அந்த நிகழ்வை வந்து ஒருங்கிணைக்கிறது மூலமாக நம்ம வரலாறை அறிந்து கொள்வதன் மூலமாக நம்ம வரலாறை இதுதான் சரியான வரலாறா, இதுதான் இங்கே நடந்துட்டு இருக்கிற நிகழ்வா, இதை நம்ம எப்படி தொடர போகிறோம் அப்படின்றத ஒரு விசாரணையோடு நம்ம விசாரணை மனநிலையோடு இதை நம்ம வந்து தொடங்கணும் அப்படின்ற விருப்பத்தின் அடிப்படையில் குறிப்பாக இந்தியா முழுக்க வந்து தலித் ஹிஸ்ட்ரி மந்த் இன்னைக்கு வந்து கொண்டாட ஆரம்பிச்சிருக்காங்க. அண்ட் வந்து தமிழகத்தில் ஏற்கனவே நம்ம வந்து வானம் ஃபெஸ்டிவல் வந்து பண்ணியிருக்கிறோம். அந்த வானம் ஃபெஸ்டிவலில் வேறு மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சருக்குள்ளே கொண்டு வரணும் தான் இந்த மாதத்தை வந்து நம்ம தேர்ந்தெடுத்தோம். இதில் பல நிகழ்வுகளை வந்து பண்ணுறோம். வெறும் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் மட்டும் இல்லாமல் தியேட்டர் ஃபெஸ்டிவல் பண்ணுறோம், கான்சர்ட் பண்ணுறோம், தலித் சுப்பையா ஐயா அவர்களுடைய நினைவேந்தல் ஒன்று பண்ணுறோம். இது இல்லாமல் மிக முக்கியமாக தலித் லிட்ரேச்சரில் ஒர்க் பண்ண மிக முக்கியமான தமிழின் மிக முக்கியமான எழுத்தாளர்களை ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு நிகழ்வு மதுரையில் பண்ணுறோம். குறிப்பாக 2 நாள் மிக முக்கியமாக நீங்கள் எல்லாருமே அதில் வந்து கலந்துக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். தமிழ் எழுத்துலகை மாற்றுவதற்கான தமிழ் எழுத்துலக இன்னும் தமிழ் என்ன சொல்கிறது ஒரு மரபு வழி சிந்தனையை டோட்டலாக அடித்து நொறுக்கிய மிக முக்கியமான எழுத்தாளர்கள் வந்து நீங்கள் வந்து அங்கே சந்திக்கலாம். கிட்டத்தட்ட எல்லாருமே வந்து அதில் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து நம்புகிறோம். அது ஒரு மிக முக்கியமான ஒரு நிகழ்வாக பார்க்குறோம். இது இல்லாமல் தலித்திய சூழலில் இருக்கிற ஓவிய படைப்புகளை வந்து எக்ஸிபிட் பண்ணுறது, இதுவும் ரொம்ப முக்கியமானதாக நான் பார்க்குறேன். அதோடு சேர்ந்து ஆவண கண்காட்சி ஒன்று ஏற்கனவே லைஃப்பில் ஹிஸ்ட்ரியில் நடந்த அதாவது நிகழ்வுகளை புகைப்படங்களாக தொகுத்து அதை கண்காட்சி வைக்கிறது. அதோட லைக் டெய்லி லைஃப்பில் நிகழ்கிற நிகழ்வுகளை படம் பிடிச்சி வேர்ல்ட் லெவலில் வந்து மிக முக்கியமாக கவனிக்கப்படுற புகைப்பட கலைஞர்களுடைய புகைப்படமும் வந்து காட்சிக்கு வைக்கிறோம். இந்த மாதிரி வந்து நிறைய நிகழ்வுகளில் கிட்டத்தட்ட வந்து இந்த மாதம் முழுக்க வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறோம். அதோட முதல் நிகழ்வாக பிகேரேசி ஃபிலிம் ஃபெஸ்டிவலை வந்து பண்ணுறோம். இந்த ஃபிலிம் ஃபெஸ்டிவலோட நோக்கம் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். இது வந்து முழுக்க ஒரு மறு விசாரணையும் லைக் வந்து இந்திய சூழலில் சினிமா குறிப்பாக சமூக நீதியை பேசுகிற சினிமாக்கள் என்ன மாதிரி எடுத்துகிட்டு இருக்காங்க, லைக் நம்ம என்ன மாதிரி இதை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக போகிறோம் அப்படின்ற ஒரு தெளிவை உண்டாக்குவதற்கு சினிமா கலைஞர்கள் மட்டும் இல்லாமல் சினிமா ஆர்வலர்கள் சமூக ஆர்வலர்கள் புரிந்து கொள்வது மாதிரியான ஒரு நிகழ்வை இந்த ஃபிலிம் ஃபெஸ்டிவல் உண்டாக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மிக முக்கியமாக இன்னைக்கு வந்து நம்முடைய பலாசா இயக்குனர் கருணகுமார் வந்து நம்ம கூட கலந்துக்கினதுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதோட நம்ம கூட எப்போவுமே இருக்கிற நம்ம தோழர்களுக்கு எல்லாருக்கும் என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அவருடைய திரைப்படம் ரிலீஸ் ஸ்க்ரீன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அவர்கிட்ட பேசலாம். ஃபர்ஸ்ட் மூவியாக சேத்துமான் பண்ணுறோம். சேத்துமான் வந்து நம்ம ப்ரொடக்ஷனில் பண்ணது தான், நீலம் ப்ரொடக்ஷனில். அண்ட் வந்து ஃபெஸ்டிவலில் நிறைய விருதுகளை வாங்கியிருக்கு. மிக முக்கியமான ஒரு அரசியலில் பேசுகிற திரைப்படம். அந்த திரைப்படத்தோட குழுவினர் இங்கே வந்திருக்காங்க. இந்த படம் முடிஞ்சு பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து அவங்க கூட வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். இது இல்லாமல் நாளைக்கு மிக முக்கியமான நிகழ்வு இருக்குது. நீரஜ் கைவான் அண்ட் வந்து நாகராஜ் மஞ்சுளி நமக்காக வராங்க நம்மக்கிட்ட பேசுறதுக்காக. அவங்களுடைய படங்களை நம்ம ஸ்க்ரீன் பண்ணிவிட்டு நீங்கள் அவங்க கூட வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். நீரஜ் கைவான் ரொம்ப முக்கியமான இயக்குனர். மசான்ற ஒரு திரைப்படத்தை எடுத்திருக்காரு. அப்புறம் வந்து ஒரு கில்லி பூச்சின்னு சொல்லிட்டு இன்னொரு சமீபத்தில் மிக வைரலாக பேசப்பட்ட நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆன ஒரு ஆந்தாலஜியில் மிக முக்கியமான திரைப்படம் அது. அந்த படம் வந்து எடுத்த
இயக்குனர் வராரு. இவங்க எல்லாருமே என்னென்னா இந்திய அளவில் என்ன சொல்கிறது, தலித் லைஃப்பை மெயின் ஸ்ட்ரீமில் வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற மிக முக்கியமான இயக்குனர்கள்னு நினைக்கிறேன். நாகராஜ் மஞ்சளோட சமீபத்தில் ஜூன் ரிலீஸ் ஆச்சு. லைக் அவருடைய சாயராட்டாக இருக்கட்டும், அவருடைய ஃபேண்ட்ரியாக இருக்கட்டும், மிக முக்கியமான திரைப்படங்கள், மிகப்பெரிய பேரெதிர்களை உண்டாக்கிய திரைப்படங்கள். அதே நேரத்தில் தமிழக சூழலில் நம்மக்கிட்ட படம் எடுத்துகிட்டு இருக்கிறவங்களையும் நம்ம வந்து இன்வைட் பண்ணியிருக்கிறோம். அவங்க வாய்ப்பு இருப்போம் டெஃபினட்டாக வந்து நம்மக்கிட்ட மீட் பண்ணி பேசுவாங்க. அண்ட் இதோட பெருக வாழ்ந்தான்னு சொல்லிட்டு ஒரு டாக்குமெண்ட்ரி ரிலீஸ் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் டைமாக அந்த படம் வந்து ரிலீஸ் பண்ணுறோம். அது ரொம்ப முக்கியமான ஒரு டாக்குமெண்ட்ரி. டெஃபினட்டாக நீங்கள் எல்லாருமே பார்க்கணும். லைக் வந்து தலித் லைஃப்ன்றது வந்து வெறுமனே வந்து என்ன சொல்கிறது, போராட்டங்களோடு மட்டுமே இல்லாமல் கலையோடு எப்படி சம்மந்தப்பட்டிருக்கு அப்படின்றத வந்து அந்த படம் வந்து பேசியிருக்கு. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு திரைப்படம், ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபிலிமாக நான் வந்து பெருக வாழ்ந்தானை வந்து பார்க்குறேன். நீங்கள் அந்த படத்தை நிச்சயமாக பார்க்கணும். இதோட சார்பட்டா பரம்பரையில் வந்து பெரிய ஸ்க்ரீனில் பார்க்கணுன்னு சொல்லிட்டு விரும்பின நிறைய பேர் இருக்குவீங்க. அதனால் நீங்கள் அந்த சார்பட்டா பரம்பரையை பெரிய ஸ்க்ரீனில் வந்து நீங்கள் பார்க்கலாம் இங்கே. அண்டு அந்த நிகழ்வுக்கு வந்திருக்கிற எல்லாருக்கும் நன்றி. குறிப்பாக பத்திரிகையாளர்களுக்கு அவங்களுக்கு ரொம்ப நன்றி. நீங்கள் தான் இந்த நிகழ்வை பற்றி வந்து சரியாக மக்கள்கிட்ட கொண்டு போய் பேசுவீங்க அப்படின்னு நம்புகிறோம். தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவும் அளிச்சிட்ருக்குறீங்க. உங்களுக்கு என்னுடைய பெரிய நன்றிகள். இங்கே வந்தவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். தொடர்ந்து நீளத்தோடு பங்கு பெற, குறிப்பாக வந்து இவ்வளோ காலையில் அரங்கம் முழுக்க நீங்கள் இருக்கிறது பெரிய ஸ்க்ரீன் தான் எடுத்து பண்ணலான்னு நினச்சோம். ஆனால் நிறைய பிரச்சனைகள் நமக்கு வந்து கிடைக்கல. நமக்கு அது கிடைச்சாலும் வந்து அதில் பல என்ன சொல்கிறது, நிறைய தடங்கல்கள் இருந்தது. அதனால தான் பெரிய ஸ்க்ரீன் பெரிய தியேட்டர்களை நோக்கி போக முடியல. டெஃபினட்டாக இந்த வருடம் கிடைக்கிற ஆதரவின் அடிப்படையில் அடுத்த வருடம் மிகப்பெரிய அளவில் இந்த நிகழ்வு வந்து நடத்தணும்னு சொல்லிட்டு நான் விருப்பப்படுறேன். என்னோட சேர்ந்து நீங்களும் இருப்பீர்கள் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு எப்போவுமே இருக்குது. ஜெய்பீம். நன்றி. தேங்க்யூ. நீலம் பண்பாட்டு மையம் தமிழ் சூழலில் மிகப்பெரிய ஒரு அதிர்வலையை தொடர்ந்து உண்டாகிட்டே இருக்குது. எல்லா தரப்புலையும் அது போய் சென்றடைஞ்சிருக்கு. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நீலம் பண்பாட்டு மையத்தினுடைய உறுப்பினர் என்ற அடிப்படையில் நீங்கள் எல்லாரையும் உங்களை இவ்வளோ பேர் வந்திருக்கிறது எனக்கு வரவேற்கிறதும் ரொம்ப மகிழ்ச்சி. எனக்கு நிறைய உதவி இயக்குனர் இருக்கிறதுனால நான் ஒன்று மட்டும் தான் சொல்ல விரும்புகிறேன். நம்ம வந்து எல்லாரும் அதிகபட்சமாக ஒரு 10 படம் தான் எடுத்துட முடியும், இல்லை 5 படம் எடுக்க முடியும், இல்லை படமே எடுக்க முடியாது. ஆனால் நிறைய தோழர்களை வந்து நம்ம சந்திக்கும் போது பார்த்தீங்கன்னா அவங்க சிறந்த கதை எழுதியிருப்பாங்க. ஆனால் அவங்களால வந்து இங்கே இருக்கிற அமைப்புக்குள்ளே சரியாக இயங்க முடியாமல் ஓடி போயிருப்பாங்க. நம்ம படம் எடுக்கிறது வந்து 2-3 படம் தான் எடுக்க முடியும். ஆனால் நிறைய இளைஞர்கள் வந்து புது புது கதைகளோடு வந்திருப்பாங்க. அவங்கள சுயமரியாதையோடு நடத்தி அவங்களுடைய கதைகளை எடுக்க வைக்கிற தோழர் ரஞ்சித் போன்ற தோழர்களுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. அது தொடர்ந்து அவர் பண்ணிகிட்டே இருக்கிறாரு. நீளத்தில் தொடர்ந்து 4 படம் இப்போ ரிலீஸுக்கு ரெடியாக இருக்குது. அது இல்லாமல் 5 படம் வந்து ப்ரொடக்ஷனில் ரெடியாக இருக்குது, பண்ண போகிறாங்க இப்போது. அதை மாதிரி நீங்களும் தொடர்ந்து இதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது தான் என்னுடைய இது. நீலம் பண்பாட்டு மையத்தினுடைய நிறுவனர் தோழர் ரஞ்சித் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். நன்றி. ஜெய்பீம். நான் ஹைதராபாத்லேருந்து வந்திருக்கேன். ஒரு படம் பண்ணேன், பலாசா 1978 அதோட பேர். இந்த படம் பண்ணி ஒரு 2 வாரத்துக்குள்ள கொரோனா வந்துச்சு, தியேட்டரில் மூட்டாங்க. ஸோ அந்த படம் 65 தியேட்டர்ஸு இன்க்ரீஸ் ஆனதுக்கப்புறமா கொரோனா வந்து தியேட்டர்ஸ் எல்லாம் மூடினதுக்கப்புறமா அமேசானுக்குள்ளே போயிடுச்சு. அந்த படம் கொஞ்சம் கஷ்டத்தில் தான் அது கொண்டு போனோம். ஃபஸ்ட்டு ட்வீட்டு தெலுங்கு இண்டஸ்ட்ரி யாருமே தெலுங்கு இண்டஸ்ட்ரியிலேருந்து யாருமே ஒரு ட்வீட்டோ அந்த படம் நல்லா இருக்கோ நல்லா இல்லையோ யாரும் சொல்லவே இல்லை. ஏன்னா அது ஒரு தலித் படம், தலித் பாலிடிக்ஸ் பேசின படம். ஸோ உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், சாதி எல்லா இடத்துலையும் இருக்குது. ஆனால் ஃபஸ்ட்டு ட்வீட்டு ரஞ்சித் அண்ணா பண்ணியிருந்தார். நான் ரஞ்சித் அண்ணான்னு எதுக்கு சொல்கிறேன்னா அவரோட வயசு வச்சு இல்லை, அவரோட அந்த கல்ச்சர் வச்சு, அவருடைய அந்த மென்டாலிட்டி வச்சு அவர் அண்ணனா நான் கூப்பிட ஆசைப்படுறேன். ஸோ அவர் ஃபஸ்ட் பண்ணியிருந்தார். திஸ் இஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டண்ட் ஃபிலிம்ஸ் இன் தெலுங்கு இண்டஸ்ட்ரி. அப்படின்னு அவர் பண்ணதுக்கப்புறமா நிறைய பேர் பார்க்க தொடங்கினாங்க. அதுக்கப்புறமா நிறைய பேர் என்னை கூப்பிட்டாங்க. ஓகே, இந்த மாதிரி படம் நம்ம கூட எடுக்க முடியும். ஏன்னா தமிழ் படங்கள்லாம் பார்க்கும்போது, கன்னட படம் பார்க்கும்போது, மலையாள படம் பார்க்கும்போது எல்லாம் வெக்கமாக இருக்கும். இந்த மாதிரி படமே நாங்கள் எடுக்கவே மாட்டேங்கிறோம். தெலுங்கு படம் என்ன பண்ணுறோம், பூவாக ஒரு ஷர்ட்டு போட்டுக்கிட்டு ஹீரோயின் கூட டான்ஸ் ஆடுறோம், இல்லைன்னா சும்மா எல்லாம் காற்றுல பறக்குது, இதுதான் நடக்குது, வெக்கமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் நான் ஒரு படம் பண்ணலான்ட்டு ஹானஸ்ட்டாக ட்ரை பண்ணேன், எங்கேயும் ஒர்க் பண்ணல. ஸோ நான் ஹானஸ்ட்டாக அட்டம் பண்ணேன். அது ஓகே,
நல்லா இருக்குன்னு அவர் சொல்லியிருந்தாரு, எல்லாம் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அந்த படம் எனக்கு கொடுத்த மரியாதை என்னென்னா, இதோ உங்கள் முன்னாடி இங்கே வந்து நிற்கிறேன். ஸோ தோழன் சொல்கிற மாதிரி நல்ல கதை இருந்தால் அந்த கதைக்காக முயற்சி பண்ணுங்க. ஸோ நீலம் கல்ச்சுரல் சென்டர் பண்ணுற இந்த வேலை இன்றைக்கி எப்படி இருக்கு அப்படின்றத நான் பார்க்கல. இன்னொரு 10 வருஷம் கழிச்சு இந்த வேலை எந்த மாதிரி இருக்கும் நான் என்னால் ஊகிக்க முடியுது. ஸோ தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ ரஞ்சித் ஃபார் இன்வைட்டிங் மீ ஹியர். ஸோ என்னோட படம் கூட இந்த இவங்கெல்லாம் ஆசான்கள். மெட்ராஸ் படம் பார்க்கும்போதெல்லாம் நான் சினிமாக்குள்ளவே இல்லை. ஸோ மெட்ராஸ் எல்லாம் பார்த்து நான் பிரமிச்சு போயிருக்கேன். வெற்றிமாறன் படங்கள், பாரஞ்சித் படங்கள், இதெல்லாம் படங்கள்லாம் பார்க்கும்போது இந்த மாதிரி படம்லாம் நம்ம எடுக்க முடியுமான்ற நிலையிலிருந்து இன்றைக்கி அவர் பக்கத்தில் உட்காந்து இந்த படவிழாவில் என்னோட படம் கூட இருக்கிறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. நீலம் பண்பாட்டு மையத்தோட தொடர்ச்சியான கல செயல்பாடுகளில் எனக்கு ரொம்ப பர்டிகுலராக ரொம்ப பிடிச்சது வந்து வானம் ஆர்ட் ஃபெஸ்டிவல். ஒரு ஒரு முழுமையான கலை திருவிழா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வானம் நிகழ்ச்சியை நடத்தினோம். அது தொடர்ந்து நடக்கலையேன்னு சொல்லிட்டு நான் ரொம்ப வருத்தப்பட்டேன். ஆனால் திருப்பி அது வந்து இன்னும் வேற ஒரு டைமென்ஷனில் திருப்பி வந்திருக்கிறது வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பயங்கர மகிழ்ச்சி. இதில் வந்து தலித் வரலாற்று மாதமாக இதை இந்த முறை செலிப்ரேட் பண்ணுறது இன்னுமே மகிழ்ச்சியாக இருக்கு எனக்கு. ஸோ இந்த ஃபெஸ்டிவல் இந்த லாஸ்ட் டைம் மாதிரியே இந்த டைமும் பயங்கரமாக நடக்கும். ஸோ உங்களோட கோஆப்ரேஷன், உங்களோட நீங்களும் சேர்ந்து கொண்டாடணும்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி. இந்த வானம் கலைத்து விழாவுக்கு வந்திருக்க எல்லாருக்கும் நன்றியும் வாழ்த்துக்களும். ஏன்னா ஜென்ரலாக ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸ் நம்ம வந்து அங்கங்கே கேரளா ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸ் போவோம், இல்லைன்னா கோவா ஃபெஸ்டிவலுக்கு நம்ம போவோம். ஒரு பர்டிகுலராக செலக்டிவான ஃபிலிம்ஸை வந்து ஒரு பெரிய டீமே இங்கே வந்து செலக்ட் பண்ணி இந்த 3 நாள் நம்ம ஃபெஸ்டிவலை வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. எல்லாமே ரொம்ப முக்கியமான ஃபிலிம்ஸாக நான் பார்க்குறேன். ஏன்னா இப்போ எனக்கு இன்னைக்கு காலைல இருந்துச்சு, நான் சேத்துமான் வந்து வேறு எங்கேயுமே நான் முன்னாலேருந்து பார்க்கறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். அப்போ இன்றைக்கி நான் சேத்துமான் பார்க்கணும் அப்படின்றதுனால இப்போ நான் வந்திருக்கேன். அது மாதிரி ஒவ்வொரு நாள் ஃபிலிம்ஸுமே வந்து ரொம்ப முக்கியமான ஃபிலிம்ஸாக வந்து ஸ்க்ரீன் பண்ணுறோம். அதாவது எந்தெந்த படங்கள் வந்து சர்வதேச திரைப்பட விழாக்களில் செலக்ட் செய்யப்படுது, கொண்டாடப்படுது, இது எல்லாமே ஒரு மிகப்பெரிய ஒரு பாலிடிக்ஸ் இருக்குது, நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்போது நம்ம இது வந்து ஒரு கவுண்டர் பாலிடிக்ஸாகவும் எந்தெந்த படங்களை வந்து நம்ம இங்கே ஹைலைட் பண்ணுறோம் அப்படின்றது வந்து நீலமோட ஒரு முக்கியமான ஒரு பங்காக இந்த சினிமா துறையிலையும் ஆட்டிகிட்டு இருக்குது. வெறும் சினிமாவில் மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு ஃபிலிம் ஃபெஸ்டிவல்லையும் நடத்த வேண்டியது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. அதுக்கு ரஞ்சித் அண்ணாவுக்கு மிகப்பெரிய நன்றி. நான் எப்பொழுதுமே என்னை வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டாக தான் நான் இந்த இதில் இருந்தாலும் நான் எப்பொழுதுமே என்னை வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டாக தான் உணர்வேன். அப்போ இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் எங்கெங்கே நடக்குதோ அங்கே வந்து போய் பார்க்கணுன்ற இன்ட்ரெஸ்ட் வந்து எனக்குள்ளே எப்பொழுதுமே இருந்துக்கிட்டு இருக்கும். அதை நான் அப்படியே தான் இருக்கணும்னு நான் நம்புகிறேன். நான் இந்த ஃபில்ம் மேக்கிங்குள்ளே இருக்கிற வரைக்கும் கண்டிப்பாக நீங்களும் இந்த 3 நாள் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் தொடர்ந்து நிறைய ஃபெஸ்டிவல் நடக்குது, எல்லாத்துலேயும் உங்களோட பங்கெடுப்பு இருக்கணும். உங்களோட சப்போர்ட் எப்பொழுதும் நீலமுக்கும் தேவை. நீலமும் உங்களுக்கான எல்லா விஷயங்களையும் கொடுத்துக்கிட்டே இருக்குன்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ.